மார்னிங் டைமில் ஈஸியாக டக்குன்னு செஞ்சிடலாம். பசங்களுக்கும் டேஸ்டியான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுத்த மாதிரி இருக்கும். இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்க. நான் ஆல்ரெடி நிறைய வாட்டி போட்டிருக்கேன். ஆனால் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு வெரைட்டி போடுவேன். ரொம்ப சிம்பிள், ஆனால் செம்ம எம்மியாக இருக்கும். குக்கரில் எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா ஓல்ட் ஸ்பைசஸும் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. நான் வீடியோ ஆன் பண்ணாமே அந்த ஒரு இது மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தேன். வதக்கி கொடுத்துட்டு கூட வந்து ஃப்ரெஷ்ஷாக அரைச்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 ஸ்பூன் போட்டு நல்லா கலரி கொடுத்துட்டு அந்த பச்சை ஸ்மெல் போனதுக்கப்புறம் ஒரு கை நிறைய புதினாவை எடுத்து போட்டு நல்லா வதக்கி கொடுத்துக்கோங்க. அதுவும் வதங்கினதுக்கப்புறம் இது கூட வந்து நீங்கள் எந்த வெஜிடபிள் வேணால் போட்டுக்கலாம். நான் வந்து 2 இது எடுத்து வச்சுருந்தேன், கார்னும் மஷ்ரூமும். ஆனால் சத்தியமாக போட மறந்துட்டேன் அர்ஜென்ட்டில். அப்படியே வந்து தேங்காய் பால் போட்டுட்டு நீங்கள் இருந்தால் காய் போடணும்னா வதக்கி கொடுத்துக்கலாம். கேரட்டோ கார்னோ எது வேணாலும் போட்டுக்கலாம், மஷ்ரூம் எது வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து ஒரு தேங்காய் பால் அந்த வந்து ஃபுல்லாக அப்படியே அரைச்சி எடுத்துக்கிட்டேன். அந்த பாலை அது 1 கிளாஸ் வந்துச்சு திக்காக. எனக்கு வீட்டு அரிசி தான் போட்டேன். 1 கிளாஸுக்கு 3 கிளாஸ் தண்ணி அப்படின்ற கணக்கில். அப்போ 1.5 கிளாஸ் அரிசி போட்டதுக்கு 1 கிளாஸ் தேங்காய் பாலும் மீதி வந்து தண்ணி ஊற்றிட்டு அப்படியே தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டேன். நல்லா கொதிச்சதுக்கப்புறம் வீட்டு அரிசி கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் நான் உப்பு போட்டு செக் பண்ணிட்டேன். இது காரம் தான் தேவையில்லை. சப்போஸ் காரம் தேவைப்பட்டால் ஒரே ஒரு பச்சை மிளகாய், கீரைலாம் வேணாம், அப்படியே போட்டுருங்க. போட்டு விசில் போட்டுட்டு ஒரே ஒரு விசில் ஆஃப் பண்ணுறங்க கரெக்டாக. ஏன்னா வந்து அரிசி ஆல்ரெடி ஊறி இருக்கும். அதுக்கு மேலே ஏன்னா குழ நட சாதம். அதுக்கப்புறம் ப்ரெஷர் போனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி தான் சூப்பராக பொலன்னு இருக்கும் சாப்பாடுக்கு. இதுக்கு வந்து சிக்கனு முட்டை எது வேணால் சாப்பிடலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.